இதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிட்டாங்களா, விஜயின் அரசியல் எதிராளிகளுக்கு அவங்க உதவுறாங்களா, அவங்க சொல்கிறபடி நடக்கிறாங்களான்ற சந்தேகம் டவுட் எனக்கு இருக்குது, சீரியஸ் டவுட். ஏன்னா சவுக்கு சங்கர் இப்போ சமீப காலத்தில் ஒன்றும் அவர் வீடியோ போடுறதில்ல, கோர்ட்டு தடையினால். சில மாதங்களுக்கு முன்பு அவர் போட்ட காணொலி இப்போ வந்துட்டுருக்குது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, விஜய்னுடைய தனிப்பட்ட தாக்குதல், அவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக போய் பண்ணுவாங்க திமுக. அதுக்கான திட்டம் ஒன்று தயாராகிட்டுருக்கு. அதுக்கு அவர் தயாராகணும், அதை சந்திக்கிறதுக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மோசமான தாக்குதல் ஒன்று வரும், அதுக்கு திமுக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ திமுக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்போவே வார்ன் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஏதோ நியூஸ் கசிஞ்சதால் தானே பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டயபாலிக்கல் கான்ஸ்பிரசி, ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி. அதில் திமுகவுக்கு ரோல் இருக்குது, திமுகவினர் குடும்பங்களுக்கு ரோல் இருக்குது. அதில் விஜயனுடைய மனைவியை அவங்க கருவியாக பயன்படுத்தியிருக்காங்கன்றது நமக்கு தெரியுதுங்க. நான் சொன்ன பல விஷயங்கள் சொன்ன பாருங்க. ஏன் டிசம்பரில் கையெழுத்து போட்டவங்க பிப்ரவரி 24 கொடுக்குறாங்க? ஏதோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் டிக்ளேர் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாங்களா? ரைட்டு. அப்புறம் அவங்க கையெழுத்து போட்டது 24ஆம் தேதி, கையெழுத்து போட்டது 27ஆம் தேதி கோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகலை. அவங்க இல்லது அவங்க வக்கீல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன முயற்சி? அவங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா அவங்க அப்ளை பண்ணலாம். கோர்ட்டு பார்க்க போகுது, விஜய்கிட்ட கேட்க போகிறாங்க என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு. அவர் தரப்பு இப்போ ஒரு தரப்பு தான் வெளியே வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டே நம்ம திமுக உடன்பிறப்புகள் ஜட்ஜ்மெண்ட்டே எழுதிட்டு இருக்காங்க.